நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னையில் 4வது நாளாக நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்டத்துக்கு நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் நேரில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் TRB ராஜா, திமுக மாநில மாணவர் அணி செயலாளர் வீரமணி, துறை பிரபலங்கள் ஆண்ட்ரியா, தேவதர்ஷினி, நடிகர் தமிழ், நீட் தேர்வு அழுத்தத்தால் அண்மையில் உயிரிழந்த ஒசூரைச் சேர்ந்த வெற்றி ஆனந்தின் தந்தை உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது மாணவர்கள் மீதான ஒன்றிய மாநில அரசுகளின் அடக்குமுறைகளுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஊருக்கு, இந்த மண்ணுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம மொழிக்கு, நம்ம இனத்துக்கு, நம்ம ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க முதல்ல வந்து நிக்கிறவ ஒரு தமிழ் இளைஞன். அது எந்த காலத்திலயும் அது மாறினதே இல்லை. அது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருந்திருக்கு. இங்க நீட்டுக்கு போராடுறமே டாக்டர்ஸ்ல 1000 பேருக்கு 4 டாக்டர் வச்சிருக்கோம். நம்ம வெளிநாட்டுல எல்லாம் ஒருத்தர் இருந்தா பெரிய விஷயம். அமெரிக்கான்னு கத்துறானுங்களே, அங்க போய் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இங்க 1000 பேருக்கு 4 டாக்டர், 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டோட போட்டி இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தோட இல்ல, அடுத்த நாடுகளோட தான் நம்ம போட்டி. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் முதல் குரல் நீட்டுக்கு எதிர்த்து நீட் விலக்கு கேட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் 10 ஆண்டுகளாக. ஆனால் இன்னைக்கு 1000 வேலை இருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் விட்டுட்டு மாணவர்களை பற்றி வந்து எங்ககிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு பொறுப்பற்ற அமைச்சர்களாக இவங்கனால எப்படி இருக்குது? இவங்க வால்வோ பஸ் என்ன நம்மளுக்கு சேர்ந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு மாணவர்களாம் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்களா, டெல்லியை சார்ந்தவங்க தானே அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம இப்படி தட்டி கழிக்கின்ற ஒரு அமைச்சரவை இருக்கு. ஜனமா பணமா அப்படின்னுகிட்டு இருந்தா, நான் வந்து ஜனங்கன்னு சொன்னாரே உங்க ஹீரோ, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு தார்மீக பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு சின்ன காட்டசி கூட உங்களுக்கு இல்லையா? ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கிடைக்கின்றதுக்கு தான் அரசாங்கங்கள் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதற்கொண்டான வேலைகளை இந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டு இருக்கிறதா என்பது நீங்களே வந்து ஆய்வு கூர்ந்து பாருங்கள். அப்படி நடைபெற்று இருந்தால் என்னுடைய மகன் இன்றைக்கு என்னுடன் இருந்து சகஜமாக படித்து இன்றைக்கு ஒரு டாக்டரா இருப்பாங்க. ஆனால் இந்த என்னுடைய மகனுடைய டாக்டர் கணிதற்கு இந்த நீட் என்ற ஒரு எக்ஸாம் வந்து பெரும் ஒரு தடைக்கலாக இருந்தது. இந்த அரசாங்கங்கள் ஏன் இந்த நீட்டுக்கு வேண்டும் என்று ஒரே குறிக்கோள் நோக்கத்தோடு இருக்குது என்று எங்களுக்கு என்னவென்று புரியவில்லை.